கனிமான சகோதரர்களே, இந்த இதுல அரஃபாவுடைய தினம் மிக முக்கியமான தினம். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது. சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்துல அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க வந்து உட்கார்ந்து ஃபஜாசின் அலா உப்பத்தை முள்ளங்கால்ல மண்டிட்டு உட்கார்ந்து சொல்றாங்க, தஸ்ரிஃபான் ஐனாஹு, அவங்களோட 2 கண்களிலிருந்தும் கண்ணீர் வடிஞ்சு கொண்டிருந்துச்சு. கண்ணீர் வடிஞ்சு கொண்டிருந்துச்சு. சொன்னாங்க, இந்த பிரமாண்டமான இந்த பெரிய கூட்டத்தில் மிகப்பெரிய கைசேதவாதிகள் யார் தெரியுமா? பாக்கியமற்றவர்கள் யார் தெரியுமா? அல்லது யகுன்னு அன்னல்லாஹ லா யக்ஃபிரு லஹு, அவருடைய பாவங்களை யார் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான்னு யார் இந்த இடத்துல நினைக்கிறாரோ இவர் தான் பாக்கியமற்றவர் என்ற கருத்தை அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மஹுல்லாஹ் அவருக்கு விளக்கியிருக்கிறார். பெரியமானவர்களே, இதனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அரஃபாவுடைய நாள் மிக முக்கியமான நாள். அவர்களுக்கு மாத்திரமல்ல, இலங்கையில் வாழக்கூடிய எங்களுக்கு வார புதன்கிழமை அரஃபாவுடைய நாள் மிக முக்கியமான நாள். துஆக்கள் காலையிலிருந்தே எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், கடனாக இருந்தாலும், மனைவி பிள்ளை குட்டிகளுக்கு மத்தியில் பிரச்சனையா, அல்லது ஊர்ல பிரச்சனையா, அல்லது மகளால பிரச்சனையா, தனிப்பட்ட பிரச்சனையா, கூட்டான பிரச்சனையா, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உண்டான தீர்வு அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய நாளையில காலையிலையும் வச்சிருக்கிறான், மாலையிலையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான், முழு இரவையும் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க சொல்றாங்க, நான் கிட்டத்தட்ட 70 தடவைகள் ஹஜ் செஞ்சிருக்கேன். 70 தடவையும் ஒவ்வொரு நாளும் அரஃபாவுடைய இரவுல நான் அல்லாஹ் தஆலாவுக்கு துஆ செய்வேன், யா அல்லாஹ் வரக்கூடிய வருஷம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நோய் நொம்பலம் இல்லாம ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாண்டி நான் ஒவ்வொரு அரஃபாவுடைய இரவுலையும் நான் கேட்டிருக்கிறேன். அப்படி 70 தடவைகள் நான் செஞ்சேன். ஆனா ஒரு நாள் எனக்கு கடைசியாக ஒரு தடவை அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் என் ஆயுள் நீளமாக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு இஸ்தஹ்யைத்து, எல்லாம் வரக்கூடிய ஹஜ் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தாண்டி கேட்கறதுக்கு எனக்கு வெட்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவர்களுடைய மாணவர்கள் சொல்றாங்க, அடுத்த வருடம் வாரத்துக்கு முன்பதாக சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க துவிஃபிய அடுத்த வருடம் அப்படியே வஃபாத் ஆகும். அப்போ ஒவ்வொரு வருடமும் அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய இரவுல, அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் இந்த துஆக்களை ஏற்றுக்கொள்றான். அது எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, முழு உலகமே கைவிட்ட பெரிய சோதனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய முத்திர பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இரவுல, இந்த அரஃபாவுடைய தினத்துல கண்ணியமானவர்களை நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு